திருமணச் சடங்குகள் அனைத்தும் மங்களகரமாக நிறைவடைந்து திருமணத்தின் உச்சக்கட்ட பரபரப்பும் மேடை சத்தங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தன. மணமண்டபம் அமைதியின் அரவணைப்புக்குள் மெல்ல நழுவிக் கொண்டிருந்தது. ஆனால் அந்த அமைதியான சூழலிலும் புது மணப்பெண்ணான வைஷ்ணவியின் மனசுக்குள் மட்டும் ஒரு விதமான விவரிக்க முடியாத கலக்கமும் இனம் புரியாத பாரமும் மாறி மாறி ஓடிக்கொண்டிருந்தது. நேற்று முதல் அவளது உலகம் முழுக்க அவளது பெற்றோரும் அண்ணனும் பிறந்த வீடும் மட்டுமே நிரம்பியிருந்தது. இந்த மண்டபத்திற்கு அவள் தன் அப்பா ராகவனின் கைப்பிடித்து அம்மாவின் அரவணைப்போடு ஒரு செல்ல மகளாகத்தான் வந்து இறங்கினாள். ஆனால் இப்பொழுது அதே மண்டபத்திலிருந்து அதே பெற்றோர் மற்றும் உறவினர்களை பிரிந்து வெற்றி செல்வனின் மனைவியாக ஒரு புதிய குடும்பத்தின் மருமகளாக விடைபெறப் போகிறாள். அந்த பிரிவின் நிஜம் முகத்தில் அரைந்தாற் போல பொசுக்க அவளது கண்கள் சட்டென கலங்கி தழும்பின. வைஷுமா என்ற கனிவான குரல் அவளது சிந்தனையை கலைத்தது. அவள் திரும்பி பார்த்தாள். அவளது தாய் மீனாட்சி தன் கண்களை துடைத்தபடி நின்று கொண்டிருந்தார். அடுத்த நொடி பெற்ற தாயை கண்டதும் வைஷ்ணவியின் கட்டுப்பாடு உடைந்து போனது. அம்மாவின் தோளில் சாய்ந்து கொண்டு கதறி அழுது விட்டாள். அம்மா, நான் உங்களை விட்டுட்டு எப்படிம்மா இருக்க போறேன்? நான் எங்கேயும் போகல, உங்க கூடவே இங்கேயே இருக்கிறேனம்மா என்று வைஷ்ணவி விம்மிய விம்மல் அந்த கூடத்தையே உலுக்கியது. மகளின் கண்ணீரை பார்த்து தாங்க முடியாமல் மீனாட்சியும் தன் குரல் நடுங்க, அடி முட்டா பெண்ணே, அழுதுகிட்டே பேசாத. நீ என்ன எங்கேயோ வேற ஒரு ஊருக்கு தூரமாவா போக போற? பக்கத்து தெரு தானே, எப்ப வேணாலும் ஓடி வந்துட்டு போலாம்டா என்று சொன்னாலும் அவரது குரலும் நடுங்கியது. அருகில் நின்றிருந்த மாமியார் லட்சுமிக்கும் அந்த காட்சியை பார்த்ததும் கண்கள் பனித்து விட்டன. அவர் மெதுவாக வந்து வைஷ்ணவியின் தலையை தடவி கொடுத்து தன் கணவர் சண்முகத்தை பார்த்தபடி, இப்போதான் எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது மாமா. பெத்த புள்ளைய வளர்த்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி மற்ற வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு எவ்வளோ ஒரு பெருமையான கொடுமையான நெஞ்சை அறுக்கிற வழிங்கிறது இப்பதான் அனுபவபூர்வமா நான் கத்துக்கிட்டேன் என்று தழுத்தழுத்த குரலில் சொன்னார். சண்முகம் தன் மனைவியின் தோளை தட்டி கொடுத்து, புரியுது லட்சுமி, ஆனா நம்ம பொண்ணு போக போறது ஏதோ பரம ஏழை வீட்டுக்கு இல்ல, அவளை ராணி மாதிரி பாத்துக்கிற ஒரு நல்ல இடத்துக்கு தான் போவா. அதை நினைச்சு நாம சந்தோஷப்படணும், அழக்கூடாது, சரியா என்று தேற்றினார். அங்கே கூட்டத்தின் ஓரத்தில் நின்று கொண்டிருந்த வெற்றி செல்வன் இந்த நெகிழ்ச்சியான காட்சிகளை எந்த ஒரு வார்த்தையும் பேசாமல் மௌனமாக நின்று பார்த்து கொண்டிருந்தான். இதுவரை அவன் வைஷ்ணவியை எப்பொழுதும் சிரித்த முகத்தோடு சுட்டித்தனமாக பேசும் பெண்ணாக மட்டுமே பார்த்திருக்கிறான். ஆனால் இன்று தன் வீட்டை பிரிய போகிறோம் என்ற ஏக்கத்தோடு அவள் அழுது கொண்டிருக்கும் அந்த முகத்தை பார்த்ததும் அவனது ஆளுமையான நெஞ்சிற்குள்ளும் ஒரு சிறு பாரமும் வலியும் ஊடுருவியது. அவன் அமைதியாக நடந்து சென்று கூட்டத்தின் நடுவே நின்றிருந்த மாமனார் ராகவனின் அருகே நின்றவன், மாமா என்று மெல்லிய குரலில் அழைக்க ராகவன் தனது கலங்கிய கண்களை துடைத்து கொண்டு திரும்பி பார்த்தார். வெற்றி செல்வன் தன் குரலில் அசைக்க முடியாத உறுதியையும் மரியாதையையும் தேக்கி வைத்து சொன்னான், மாமா, வைஷ்ணவி இப்போ வரைக்கும் உங்க பொண்ணு மட்டும்தான். ஆனா இனிமே இந்த நிமிஷத்துல இருந்து அவ என் வீட்டு மகாராணி மட்டும் இல்ல, எங்க குடும்பத்தோட ஒருத்தி. நீங்க அவளை நினைச்சு ஒரு நிமிஷம் கூட கவலைப்படவே வேண்டாமாம்மா. என் பொண்டாட்டிய என் உயிரை விட மேலா அவளை நான் ரொம்ப ரொம்ப பத்திரமா பாத்துக்கிறேன். வெற்றியின் அந்த பொறுப்பான முதிர்ச்சியான வார்த்தைகளை கேட்ட ராகவனின் நெஞ்சம் குளிரப் போனது. அவர் தனது நடுங்கும் கரங்களால் வெற்றியின் பலமான தோலை இறுக தட்டியவர், அதுக்கு தான் மாப்ள, என்கிட்ட இருந்த என் பொக்கிஷத்தை எந்த தயக்கமும் இல்லாம நான் உங்ககிட்ட நம்பி தந்துட்டேன். அவளை உங்ககிட்ட கொடுக்கறதுல எனக்கு முழு நிம்மதி இருக்குதுப்பா என்றார். அருகில் நின்ற மீனாட்சி தன் கண்கள் வழிய கண்ணீரை துடைத்து கொண்டே தன் மாப்பிள்ளையின் உறுதியை கண்டு மனதார நிம்மதி பெருமூச்சு விட்டார். அனைவரிடமும் முறைப்படி ஆசிர்வாதம் சடங்குகள் அனைத்தும் முடிந்த பிறகு மணமக்கள் ஊருக்கு கிளம்புவதற்கான பிரியாவிடை நேரம் வந்தது. மண்டபத்தின் வெளியே நிறுத்தப்பட்டிருந்த அலங்கரிக்கப்பட்ட காரின் அருகே மணமக்கள் இருவரும் வந்து நின்றார்கள். அப்போது அவர்களை சுற்றி வளைத்து கொண்ட நண்பர்கள் ஹரிணி, நித்யா, ராகுல், அரவிந்த் மற்றும் கார்த்திக் அனைவரும் தங்களின் கலாய்ப்பை தொடங்கினார்கள். ராகுல் தன் கைகளை மடித்து வைத்துக்கொண்டு, வெற்றி சார்,
ஒரு வழியா கல்யாணம் முடிஞ்சாச்சு. இனிமே நீங்க 2 பேரும் தனியா நைட்ல ஃபோன் பண்ணி மணிக்கணக்கா பேச வேண்டிய அவசியமே இல்லை என்று குறும்பு சிரிப்போடு சொன்னான். வெற்றி புருவங்களை உயர்த்தி, ஏண்டா ராகுல், அதை ஏன் அப்படி சொல்ற என்று கேட்க, பின்ன என்ன சார், நேர்லயே 24 மணி நேரமும் ஒன்னாவே இருக்க போறீங்க, அப்புறம் எதுக்கு ஃபோன்லாம் என்று ராகுல் கூற, ஹரிணியும் நித்யாவும் சேர்ந்து கலகலவென சிரித்தார்கள். வைஷ்ணவிக்கு வெக்கம் தாங்க முடியாமல் முகம் சிவந்து போய் சட்டென தன் தலையை தாழ்த்தி தரையை பார்த்து கொண்டாள். அவள் வெட்கப்படுவதை கவனித்த ஹரிணி, அடடா, நம்ம வைஷு இப்பவே மாப்பிள்ளை கூட சேர்ந்து வெக்கப்பட கத்துக்கிட்டா போல இருக்கே என்று வம்பிழுக்க வைஷ்ணவி அவர்களை முறைப்பது போல பாவனை செய்தாள். நீ சும்மா இருடி ஹரிணி, உன்னைத்தான் நான் கல்யாணத்துக்கு பிறகு எங்க வீட்டுக்கு தனியா வர சொல்லி கவனிக்க போறேன் என்று வைஷ்ணவி செல்லமாக மிரட்டினாள். சில நிமிட விடைபெறும் நிகழ்ச்சிகளுக்கு பிறகு மணமக்கள் இருவரும் காரின் பின்சீட்டில் வந்து அமர்ந்தனர். வெளியே நின்றிருந்த பெற்றோர்கள், சொந்த பந்தங்கள், செழியன் மற்றும் நண்பர்கள் அனைவரும் தங்களின் கைகளை அசைத்து வழி அனுப்பியும் வைத்தார்கள். கார் மெதுவாக முன்னேக்கி நகர்ந்து வீரனூர் செம்மன் சாலையை கடந்து வெற்றிகரமாக சீறி பாய்ந்தது. காரின் உள்ளே ஆரம்பத்தில் சில நிமிடங்கள் ஒரு கனத்த அமைதி நிலவியது. வைஷ்ணவி கார் ஜன்னல் வழியாக வெளியே ஓடிக்கொண்டிருந்த மரங்களையும் கிராமத்து வீடுகளையுமே பார்த்து கொண்டிருந்தாள். அவளது நீண்ட கண்களில் இமைகளின் ஓரத்தில் இன்னும் சில கண்ணீர் துளிகள் வரலாமல் பளபளத்து கொண்டிருந்தன. அவளது அந்த சோகத்தையும் அமைதியையும் பார்த்து கொண்டிருந்த வெற்றி செல்வன் மெதுவாக தன் கையை நீட்டி அவளது தோளை தொட்டு, இவ்வளோ நேரம் உன் பிறந்த வீட்டுக்காக அழுதுகிட்டே இருந்த, இன்னும் வர்ற வழியிலையும் ஃபுல்லா அழணும்னு ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா மேடம் என்று கேலியும் பாசமும் கலந்த குரலில் கேட்டான். வைஷ்ணவி சட்டென திரும்பி அவனது முகத்தை பார்த்தவள், நான் நான் எங்க அழுத என்று சமாளித்தாள். வெற்றி லேசாக சிரித்துவிட்டு, அப்படியா சங்கதி, அப்ப நீ அழவே இல்லையா என்றான். இல்லவே இல்லை. அப்ப இந்த 2 கண்ணும் எப்படி இவ்வளோ செவந்து போய் தக்காளி பழம் மாதிரி இருக்குது, யாராவது வந்து கலர் அடிச்சிட்டாங்களா என்ன என்று வேண்டுமென்றே அவன் வம்பெடுத்தான். வைஷ்ணவி உதட்டை சுழித்து, வழியில வந்த காத்து கண்ணில் அடிச்சிருக்கோம், அதான் செவந்து போச்சு என்றாள். வெற்றி உறக்க சிரித்துவிட்டு, சரி சரி, நீ சொல்ற சப்ப காரணத்தையெல்லாம் இந்த வெற்றி செல்வன் அப்படியே கண்மூடித்தனமா நம்பிட்டேன்னே வச்சுக்கலாம் என்றான். சில நொடிகள் காரில் மீண்டும் மெல்லிய அமைதி நிலவியது. பிறகு வெற்றி தன் குரலை முழுமையாக தாழ்த்தி மிகவும் மென்மையாக அழைத்தான். வைஷு. வைஷ்ணவி தன் பார்வையை திருப்பாமலேயே என்றாள். நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லட்டுமா? என்ன விஷயம் சொல்லணும், சொல்லுங்க. வெற்றி அவளது கண்களை ஆழமாக பார்த்து சொன்னான். இன்னைக்கு காலையில மண்டபத்துல உன்ன அந்த பட்டு புடவையிலையும் அப்புறம் கூறப்பட்டலையும் பார்த்தப்போ நிஜமாவே நீ இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப அழகா ஒரு மகாராணி மாதிரி மின்னடி வைஷு. அவன் சொன்ன அந்த நேரடியான பாராட்டு வார்த்தையை கேட்ட வைஷ்ணவிக்கு தன் காதுகளையே நம்ப முடியவில்லை. அவளது கன்னங்கள் இரண்டும் காரின் இருடிலும் திகுதிகுவென சிவந்து போயின. இப்போ எதுக்கு திடீர்னு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க என்று அவள் வெட்கத்தை மறைக்க ஜன்னல் பக்கம் தன் முகத்தை திருப்பிக் கொண்டாள். வெற்றி புன்னகையோடு, என் மனசுல பட்ட உண்மைய என் பொண்டாட்டிக்கிட்ட சொன்னா கூடவா நீ கோவப்படுவ என்றான். நான் உங்ககிட்ட எங்க கோவப்பட்டேன்? அப்புறம் ஏன் மூஞ்சி அப்படி சுருட்டிக்கிட்டு ஜன்னல் பக்கமா திரும்புற? அது அது வந்து என்று வைஷ்ணவியால் அதற்கு மேல் வார்த்தையை தொடர முடியவில்லை. அவளது நாணம் அவளது குரலை முழுமையாக அடைத்து விட்டது. வெற்றி செல்வன் அவளது நிலையை பார்த்து கலகலவென சிரித்தான். பிறகு தன் கரங்களை நீட்டி அவளது மென்மையான நடுக்கம் நிறைந்த கைகளை தன் கைகளுக்குள்ளே மென்மையாக பற்றி கொண்டான். வைஷ்ணவி திடுக்கிட்டு உடனே அவனை திரும்பி பார்த்தாள். அவளது கண்கள் அகல விரிந்தன. என்ன பண்றீங்க என்று தழுத்தழுத்த குரலில் கேட்க, வெற்றி தன் முகத்தில் புன்னகையை தேக்கி வைத்து கொண்டு, ஒண்ணுமில்ல வைஷு, சும்மாதான் என் பொண்டாட்டியோட கைய என் கையில பிடிச்சுக்கணும்னு தோணுச்சு, பிடிச்சேன் என்றான் உரிமையோடு. அவன் கைகளை இறுக்கமாக பற்றிய அந்த சிறிய ஸ்பரிசத்தில் வைஷ்ணவியின் இதய துடிப்பு எல்லை மீற தாறுமாறாக எகிரியது. அவளது கையை விடுவிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவள் மனசுக்குள் வரவே இல்லை.
மாறாக அவளது விரல்கள் அவனது விரல்களோடு தானாகவே கோர்த்து கொண்டன. அவள் கையை விலக்காமல் அப்படியே அமைதியாக இருப்பதை பார்த்த வெற்றியின் உதடுகளில் ஒரு வெற்றி புன்னகை பூத்தது. "என்னடா இது, என் பொண்டாட்டி இன்னைக்கு ரொம்ப நல்ல பிள்ளையா இருப்பா போலிருக்கே" என்று கிசுகிசுத்தான். வைஷ்ணவி அவனது தோளில் செல்லமாக ஒரு அடி அடித்துவிட்டு, "வெற்றி, நீங்க ரொம்ப ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கீங்க" என்று முணுமுணுத்தாள். வெற்றி செல்வன் தன் கண்ணை சிமிட்டி மிக ஆழமான குரலில் சொன்னான், "இது வெறும் ஆரம்பம் மட்டும்தாண்டி வைஷு. இனிமேதான் இந்த வெற்றி செல்வனோட உண்மையான காதல் ராஜ்யமே உனக்காக தொடங்க போகுது, என் பொண்டாட்டியே" என்று அவன் அத்தனை அதிகாரத்தோடும் எல்லையற்ற காதலோடும் சொன்ன அந்த வார்த்தையை கேட்ட வைஷ்ணவி முழுமையாக அவனிடம் சரணடைந்து விட்டாள். அவளது முகம் வெட்கத்தால் முழுமையாக சிவந்து அவனது தோளோடு லேசாக சாய்ந்து கொண்டது. அவர்கள் வந்து கொண்டிருந்த கார் வீரனூர் கிராமத்தின் பிரதான சாலையை கடந்து இனி அவர்களின் முழுமையான இல்லற வாழ்க்கையை தொடங்க போகும் அந்த பாரம்பரியமான வீட்டை நோக்கி அசுர வேகத்தில் முன்னேறி சென்று கொண்டிருந்தது. அவர்களின் வாழ்க்கையின் மிக அழகான பிரம்மாண்டமான புதிய அத்தியாயம் இப்பொழுது வெற்றிகரமாக தொடங்கிவிட்டது. வீரனூர் கிராமத்தின் பிரதான சாலையை கடந்து பனிமூட்டத்தையும் காலை நேர குளிர்ந்த காற்றையும் கிழித்து கொண்டு வெற்றிகரமாக சீறி பாய்ந்து வந்த அந்த அலங்கரிக்கப்பட்ட கார் வெற்றி செல்வனின் பாரம்பரியமான வீட்டின் பிரதான வாசலில் வந்து கம்பீரமாக நின்றது. புதிய மருமகளாக இந்த இல்லத்தின் மகாராணியாக அடியெடுத்து வைக்க போகும் வைஷ்ணவியை வாசலோடு வரவேற்று வீட்டிற்குள் அழைத்து வருவதற்காக அந்த வீடு முழுவதும் அனைத்து ஏற்பாடுகளும் மிக பிரம்மாண்டமாகவும் மிகவும் மங்களகரமாகவும் செய்யப்பட்டிருந்தது. வீட்டின் வாசல் முழுவதும் வண்ணக்கோலங்கள் இடப்பட்டு மாமரத்து இலைகளான மாவிலை தோரணங்கள் காற்றில் லேசாக அசைந்து கொண்டிருந்தன. அந்த தெருவே ஒரு புதுமண தம்பதியரின் வரவால் விழா கோலம் பூண்டு களை கட்டி இருந்தது. வெற்றி வீட்டின் பிரதான வாசலில் பன்னீரும் சுண்ணாம்பும் கலந்த ஆரத்தி தட்டுடன் லட்சுமி முகமலர்ச்சியோடும் கண்களில் ஆனந்த கண்ணீரோடும் வாசலிலேயே காத்திருந்தார். அவருக்கு அருகிலேயே சண்முகம், கவிதா, அன்பு செல்வன் மற்றும் நெருங்கிய உறவினர்கள் அனைவரும் புதுமண தம்பதியரை மிகுந்த உற்சாகத்தோடும் பெருமிதத்தோடும் வரிசையாக காத்து நின்று வரவேற்க தயாராக இருந்தனர். காரின் கதவு திறக்கப்பட்டவுடன் வெற்றி செல்வன் சற்றும் தாமதிக்காமல் முதலில் தான் கீழே இறங்கி மறுபுறம் வேகமாக சென்று வைஷ்ணவிக்காக காரின் கதவை திறந்தான். தன் மீது கொண்ட அன்பின் வெளிப்பாடாக அவன் காட்டிய அந்த அக்கறையை கண்ட வைஷ்ணவி தன் முகத்தில் மெல்லிய வெட்க புன்னகையோடும் நாணத்தோடும் தனது பட்டுப்புடவையை சரி செய்தபடி காரை விட்டு வெளியே இறங்கினாள். அவளது காலில் அணிந்திருந்த மெட்டியின் சத்தமும் கொலுசின் ஒளியும் அந்த அமைதியான சூழலில் ஒரு மங்களகரமான இசையாக ஒலித்தது. வாசலில் ஆரத்தி தட்டோடு நின்றிருந்த லட்சுமியின் முகம் தன் மூத்த மருமகளை கண்டதும் ஆனந்தத்தில் முழுமையாக மலர்ந்தது. அவர் வைஷ்ணவியின் முகத்தை நிமிர்த்தி பார்த்தவர், "வாமா வைஷு, இன்னையிலிருந்து எந்த குறையும் இல்லாம நிறைவான மனவாழ்வோட வலது கால் எடுத்து வச்சு இந்த வீட்டுக்குள்ள சந்தோஷமா அடியெடுத்து வைமா" என்று லட்சுமி தாயின் பாசத்தோடு அன்பாக அழைத்து ஆரத்தி எடுத்தார். சுற்றியிருந்த உறவினர்கள் மங்களகரமான தாரை தப்பட்டை சத்தங்களோடு கைத்தட்டி வாழ்த்தினார்கள். பெரியோரை வணங்கிவிட்டு வைஷ்ணவி தனது வலது காலை எடுத்து வீட்டின் ஹாலில் வைக்கப்பட்டிருந்த பச்சரிசி மற்றும் நாணயங்கள் நிரம்பிய பெரிய செப்பு குடத்தை தன் காலால் மென்மையாக தள்ளினாள். அந்த அரிசி பாத்திரம் உள்ளே உருண்டு செல்ல வீட்டிற்குள் மகாலட்சுமி போன்ற செல்வம் நுழைவது போல அனைவரும் மகிழ்ச்சியுடன் கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர். வீட்டின் பெரிய கூடத்தில் அனைவரும் கூடி நிற்க சண்முகம் தன் மீசையை வருடி கொண்டு ஒரு பெருமூச்சு விட்டவர், "என் மூத்த மகன் மனைவியோடு வந்து சேர்ந்ததுல இப்போ எங்க வீடு முழுமையா நிறைவடைஞ்சிருக்கு" என்றார் புன்னகையுடன். சண்முகம் சொன்ன அந்த வார்த்தையை கேட்ட வெற்றியின் பார்வை இயல்பாகவே தன் அருகில் வெட்கத்துடன் நின்றிருந்த வைஷ்ணவியின் முகத்தை நோக்கி சென்றது. அவளும் அந்த பார்வையை தற்செயலாக கவனித்து தன் முகத்தில் ஒரு அழகிய வெட்க புன்னகையை உதிர்த்தாள். அதற்கு பிறகு பூஜை அறைக்கு அழைத்து சென்று விளக்கேற்ற வைத்துவிட்டு சிறிது நேர வரவேற்பு சடங்குகளுக்கு பிறகு மணமக்கள் இருவரும் வீட்டின் ஹாலில் உள்ள மெத்தை விரிப்பின் மீது அருகருகே அமர வைக்கப்பட்டனர். புதிதாக திருமணமான தம்பதியருக்கு முறைப்படி சடங்கு செய்வதற்காக லட்சுமி வெள்ளி தட்டிலும் பாலும் பழமும் கலந்த டம்ளரை எடுத்து வந்தார்.
புதுமண தம்பதியர் இருவரும் ஒருவருக்கொருவர் பாலும் பழமும் பரிமாறிக்கொள்ளும் அந்த சடங்கு குடும்பத்தில் மிகுந்த கலகலப்பை ஏற்படுத்த காத்திருந்தது. லட்சுமி அந்த பால் டம்ளரை வெற்றியின் கைகளில் நீட்ட, வெற்றி செல்வன் சட்டென தன் கரங்களை நீட்டி அந்த பால் டம்ளரை தன் தாயின் கையில் இருந்து வாங்கி வைஷ்ணவியிடம் கொடுத்துவிட்டு லட்சுமியை பார்த்து மிக இயல்பாக சொன்னான். அம்மா, காலையில மண்டபத்துல இருந்து இப்போ வரைக்கும் அவ ரொம்ப டயர்டா இருக்கா. அதனால முதல்ல அவ இந்த பாலை குடிக்கட்டும், அப்புறமா நான் குடிச்சுக்கிறேன் என்றார். லட்சுமி தன் மகனின் அந்த எதிர்பாராத செயலை கண்டு சத்தமாக சிரித்தார். சுற்றியிருந்த அத்தைமார்களும் சொந்தக்காரர்களும் கலகலவென சிரிக்க தொடங்கினார்கள். அடடே, கல்யாணம் முடிஞ்ச சில மணி நேரம்தான் ஆகுது, அதுக்குள்ள நம்ம வெற்றிக்கு பொண்டாட்டி மேல இவ்ளோ அக்கறையா என்று லட்சுமியின் நாத்தனார் புன்னகையுடன் வம்பிழுத்தார். வெற்றி செல்வன் கொஞ்சமும் தயங்காமல், அதுல என்ன தப்பு, ஏன் பொண்டாட்டிய நான் பார்த்துக்காம வேற யாரு பார்த்துப்பா என்று இயல்பாக பதிலளித்தான். அங்கே சுற்றிலும் நின்றிருந்த உறவினர்கள் அனைவரும் கலகலவென சிரித்தார்கள். வைஷ்ணவிக்கு கூஞ்சம் தாங்க முடியாமல் தன் முகத்தை முழுமையாக தாழ்த்தி கொண்டு தலையை குனிந்து கொண்டாள். அவளது கன்னங்கள் செக்கச்செவேலென சிவந்து போயின. அந்த நேரத்தில் வீட்டின் பிரதான வாசலை தாண்டி சென்னையில் இருந்து வந்த நண்பர்கள் பட்டாளமான ஹரிணி, நித்யா, அரவிந்த், ராகுல் மற்றும் கார்த்திக் ஆகியோர் உள்ளே நுழைந்தார்கள். அவர்களின் வருகையால் அந்த வீட்டின் மகிழ்ச்சி இன்னும் பல மடங்கு அதிகரித்தது. உள்ளே வந்த உடனேயே ராகுல் தன் வழக்கமான குரலில், என்ன வெற்றி மாப்பிள, நாங்க இவ்வளோ பேர் உள்ள வந்திருக்கோம், யாருமே எங்களை கவனிக்கவே மாட்டீங்களாக்கோ என்று சிரித்தான். உடனே அன்பு செல்வன் நக்கலாக, மன்னிக்கணும் பிரதர், இப்போ எங்க வீட்டில் மிக முக்கியமான ஆளுங்கள்லாம் வந்திருக்காங்க, அதனால நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என்றான். ஹரிணி கைகளை விரித்து, ஆஹா, அப்போ நம்ம எல்லாரும் இப்போதைக்கு முக்கியம் இல்லையா பாருங்களேன் என்று கலாய்க்க வீடு முழுக்க சிரிப்பலை பரவியது. வைஷ்ணவி தன் நண்பர்களை பார்த்ததும் கண்கள் மலர்ந்து சற்று நிம்மதியடைந்தாள். நித்யா அவள் அருகே வந்து, என்னடி வைஷு, நேத்து வரைக்கும் எங்க கூட சுத்திக்கிட்டு இருந்தவ கரெக்டா ஒரே நாள்ல மிஸ்ஸஸ் வெற்றி ஆயிட்டியே என்று சீண்டியதும் வைஷ்ணவி சிரித்து கொண்டே, சும்மா இருடி நித்யா என்று அவளது தோளில் தட்டினாள். அப்போது கூட்டத்தின் ஒரு ஓரத்தில் அமைதியாக நின்று அனைவரையும் கவனித்துக் கொண்டிருந்தான் வைஷ்ணவியின் அண்ணன் செழியன். அவனது பார்வை தற்செயலாக கூடத்தில் தண்ணீர் கேன் வைக்கும் இடத்திற்கு அருகில் நின்றிருந்த வெற்றியின் தங்கை கவிதாவின் மீது விழுந்தது. வந்திருந்த விருந்தினர்களுக்கு தட்டுக்களில் பலகாரங்களை எடுத்து வைப்பது, பெரியவர்களிடம் மரியாதையாக பேசுவது, தாகம் எடுத்தவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பது என வீட்டின் ஒவ்வொரு பொறுப்பையும் கவிதா அத்தனை நேர்த்தியாகவும் சுறுசுறுப்பாகவும் கவனித்துக் கொண்டிருப்பதை அவன் பார்த்தான். ரொம்ப அமைதியாவும் பொறுப்பாவும் வேலை பார்க்குற பொண்ணு போல இருக்கே என்று செழியனோ தன் மனதிற்குள்ளாகவே நினைத்து கொண்டான். அதே வினாடியில் கவிதாவும் தன் வேலையை முடித்துவிட்டு திரும்பி பார்த்தாள். அவளது பார்வையும் செழியனின் பார்வையும் ஒரு நொடி நேருக்கு நேராக சந்தித்தன. ஆனால் அடுத்த கணமே இருவரும் ஒருவித தயக்கத்துடன் தங்கள் பார்வைகளை வேறு பக்கமாக திருப்பிக் கொண்டனர். இவர்கள் இருவரின் கண்களும் மோதிக்கொள்வதை ஒரு மூலையில் நின்று கொண்டு கவனித்த அன்பு செல்வன் தன் வாயை பொத்திக் கொண்டு அமைதியாக சிரித்து கொண்டான். மாலை நேரம் நெருங்கியது. வீட்டுக்குள் சொந்த பந்தங்களின் பேச்சும் சிரிப்பும் ஓய்ந்தபாடில்லை. இருந்தாலும் அந்த நாளின் பெரும் பரபரப்புக்கு நடுவே வெற்றி செல்வனுக்கும் வைஷ்ணவிக்கும் ஒரு சில நிமிடங்கள் தனியாக கிடைக்கும் வாய்ப்பு கிடைத்தது. வைஷ்ணவி வீட்டின் மேல்மாடி பால்கனியில் நின்று கொண்டு கீழே வீட்டின் முற்றத்தை பார்த்து கொண்டிருந்தாள். அந்த மாலையின் குளிர்ந்த காற்று அவளது முகத்தை தழுவி சென்றது. என்ன மேடம், ரொம்ப தீவிரமான யோசனை போல என்றபடியே அவள் அருகே வந்து நின்றான் வெற்றி. வைஷ்ணவி திடுக்கிட்டு திரும்பி பார்த்தவள், ஒண்ணுமில்லைங்க என்றாள். வெற்றி புன்னகையோடு, அதான் தெரியுதே, நீ ஏதாவது ஆழமா யோசிக்கிறப்போ உன்னோட புருவம் லேசா சுருங்கிடுமே என்றான். வைஷ்ணவியோ தன் கண்களை விரித்து, அடேங்கப்பா, என்ன இவ்வளோ தூரம் கவனிச்சு வச்சிருக்கீங்களா என்று வியப்போடு கேட்டாள். வெற்றி தன் பார்வையை அவளது முகத்தில் பதித்து,
இனிமே உன்னை கவனிக்க எனக்கு வாழ்நாள் முழுசும் நிறைய நேரம் இருக்கு வைஷு என்று மென்மையாக சொன்னான். அவன் பேசிய அந்த வார்த்தையை கேட்ட வைஷ்ணவியின் இதயம் காரணமே இல்லாமல் தாறுமாறாக துடிக்கத் தொடங்கியது. அவளது கன்னங்கள் செக்கச்செவேலென சிவந்தன. வெற்றி என்று அவளது பெயரை மெல்ல அழைத்தாள். சொல்லுடி வைஷு என்று கிறக்கமாக அவனும் சொல்ல, உங்களுக்கு எப்பவுமே மற்றவங்க மாதிரி இல்லாம இவ்வளோ தூரம் மனசு திறந்து பேச தெரியுமா என்றதும் வெற்றி தன் புருவங்களை உயர்த்தி, எப்படி பேச தெரியுமான்னு கேட்குற, புரியலையே என்றான். இல்ல, ஒரு மாதிரி ரொம்ப ஸ்பெஷலா. அவளால் வார்த்தைகளை முழுமையாக கோர்க்க முடியவில்லை. வெற்றி செல்வன் தன் உதடுகளில் ஒரு மனநிறைவான சிரிப்பை தேக்கி வைத்து கொண்டு, உன்கிட்ட பேசும்போது தாண்டி என் மனசு இப்படி தானாவே பேச ஆரம்பிக்குது என்றான். அவனது அந்த ஆழமான குரல் அந்த சூழலை மேலும் அழகுபடுத்தியது. அவன் சொன்ன அந்த ஒற்றை பதில் வைஷ்ணவியின் முகத்தை முழுமையாக சிவக்க வைக்க, அந்த சரியான நேரத்தில் மாடிப்படி ஏறி வந்த அன்பு, அண்ணா, எல்லாரும் உங்களை கீழே கூப்பிடுறாங்க. பொண்ணு மாப்பிளைய பார்க்கவே முடியலன்னு சொந்தக்காரவங்க எல்லாம் தேடுறாங்க. சீக்கிரம் வாங்கலேன் என்று சிரித்து கொண்டே சொன்னான். வெற்றி தன் தம்பியை பார்த்து தலையசைத்து விட்டு வைஷ்ணவியை பார்த்து, வா வைஷு போலாம் என்றான். வைஷ்ணவி மெதுவாக தலையசைத்து அவனுடன் கீழே நடந்தாள். அவர்கள் கீழே இறங்கி வருவதை பார்த்த ஹரிணி தன் அருகில் நின்ற நித்யாவின் காதில் ரகசியமாக சொன்னாள். இன்னும் ஒரு வாரம் போனா மாப்பிள்ளை நம்ம கிட்ட பேசவே மாட்டார் போல இருக்கே என்று குறும்பாக கூற, நித்யா உடனே சிரித்து விட்டு, ஒரு வாரமா, எனக்கு என்னமோ நாளைக்கே பேச விட மாட்டாருன்னு சந்தேகம் வந்துருச்சுடி என்று சொல்ல, மீண்டும் அந்த வீட்டின் ஹால் முழுவதும் அவர்களின் கலகலப்பான சிரிப்பொலி விண்ணை முட்ட தொடர்ந்தது. வெற்றி செல்வனின் பாரம்பரியமான காரை வீட்டில் அந்தி சாயும் மாலை நேரம் ஒரு மாபெரும் கிராமத்து திருவிழாவைப் போலவே களை கட்டி இருந்தது. விடியற் காலையில் முதலேயே திருமணத்தின் உச்சகட்ட பரபரப்பிலும் மண்டபத்து வேலைகளிலும் சுழன்று ஓடிய குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் அனைவருக்கும் உடலில் கடுமையான சோர்வு நிலவியது. எனினும் முறைப்படி தாலி கட்டி முடித்த புதுமணி தம்பதியர் இல்லத்திற்குள் மங்களகரமாக அடிவெடுத்து வைத்த அந்த மட்டற்ற மகிழ்ச்சி அவர்கள் அனைவரின் உடற்சோர்வையும் ஒரு நொடியில் பனி போல மறைய செய்திருந்தது. வீட்டின் விசாலமான பெரிய கூடத்தில் வெளியூர் சொந்த பந்தங்கள் கூட்டம் கூட்டமாக அமர்ந்து விசேஷத்தின் சிறப்புகளையும் பந்தல் அமைப்பையும் பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். ஒரு புறம் பெண்கள் வலையோசை குலுங்க இரவு நேர விருந்துக்கான ஏற்பாடுகளை சமையலறையில் கவனித்துக் கொண்டிருந்தனர். மற்றொரு புறம் ஆண்கள் திண்ணையிலும் ஹாலிலும் அமர்ந்து திருமணத்தில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை அசை போட்டு கொண்டிருந்தனர். அந்த பெரும் கூட்டத்தின் நடுவே அமர்ந்திருந்தாலும் வைஷ்ணவிக்கு மட்டும் இன்னும் அந்த புதிய சூழல் ஒரு மெல்லிய தயக்கத்தையும் ஆச்சரியத்தையும் தந்து கொண்டே இருந்தது. பிறந்த வீட்டின் நினைவுகளும் புகுந்த வீட்டின் புதிய மனிதர்களும் அவளது மனதிற்குள் மாறி மாறி அலைமோத அந்த சூழலை தனக்குள்ளே மெல்ல உள்வாங்கிக் கொள்ள முயன்று கொண்டிருந்தாள். அவளது அமைதியை கவனித்த லட்சுமி முகம் நிறைய கனிவோடு அவள் அருகே வந்தார். வைஷ்மா என்று பாசத்தோடு அழைக்க, அந்த குரலை கேட்டதும் வைஷ்ணவி தன் பட்டு சேலையை சரி செய்தபடியே, சொல்லுங்கத்த என்று மரியாதையோடு எழுந்து நின்றாள். லட்சுமி அவளது கைகளை பறிவோடு பற்றி கொண்டு, அத்தன்னு சொல்லி என்ன அந்நியப்படுத்தாதம்மா, இனிமே அம்மானே கூப்பிடு. என் மூத்த மகன் வெற்றிக்கு நான் எப்படி அம்மாவோ அதே மாதிரி இந்த வீட்டில் உனக்கும் நான் உன்னை பெத்த அம்மாதான் என்றார். அந்த வார்த்தைகளில் வழிந்த உண்மையான பாசத்தை கேட்ட வைஷ்ணவியின் நெஞ்சம் சட்டென உருகியது. அவளது விழிகளில் ஒரு மெல்லிய நெகிழ்ச்சி படர்ந்தது. சரிங்கம்மா என்று அவள் வெட்கமும் மரியாதையும் கலந்த குரலில் சொல்ல, லட்சுமியின் முகம் தாய்மையின் பூரிப்பில் மலர்ந்தது. வாமா வைஷு, இந்த வீட்டை உனக்கு ஒரு தடவை சுத்தி காட்டுறேன் என்று அவளது கையை பிடித்து அழைத்து சென்றார். வீட்டின் ஒவ்வொரு பகுதியையும் அவளுக்கு அறிமுகப்படுத்தியபடியே, இது நம்ம குடும்பத்து பூஜை அறை, இது தானியங்கள் வைக்கிற ஸ்டோர் ரூம், இது மாடிக்கு போற படிக்கட்டு என்று விவரமாக எடுத்துரைத்தார். அனைத்தையும் அமைதியாக கவனித்துக் கொண்டே வந்த வைஷ்ணவி எந்தவித தடையுமின்றி இயல்பாக பழக முயன்றாள். அவளது முகத்தில் தெரிந்த லேசான கூச்சத்தை பார்த்த லட்சுமி, எதுக்கும் தயங்காதம்மா வைஷு, இது வேற யாரோட வீடோ இல்ல, உன்னோட சொந்த வீடு.
உனக்கு என்ன வேணும்னாலும் முழு சுதந்திரத்தோட நீயே செஞ்சுக்கலாம் என்று உரிமையோடு வழிகாட்டினார். அந்த வார்த்தைகள் வைஷ்ணவியின் மனதிற்குள் இருந்த அத்தனை தயக்கங்களையும் போக்கி ஒரு ஆழ்ந்த நிம்மதியையும் பாதுகாப்பையும் அளித்தன. அதே நேரத்தில் வீட்டின் வெளிமுற்றத்தில் பெரிய வேப்பமரத்தின் நிழலில் அமைதியாக நின்று கொண்டிருந்தான் செழியன். அவனது பார்வை தெருவின் எல்லையை எங்கோ வெறித்து பார்த்து கொண்டிருந்தது. முகத்தில் ஒரு சொல்ல முடியாத மௌனம் குடிகொண்டிருந்தது. அவன் அருகே மெதுவான எட்டுக்களை எடுத்து வைத்து வந்த கார்த்திக் அவனது தோள்களை தட்டினான். என்ன செழியன், இத்தனை வருஷமா கூடவே இருந்த உங்க செல்ல தங்கச்சிய இங்க விட்டுட்டு போக மனசு வரலையா என்று கேட்டான். செழியன் தன் முகத்தில் ஒரு மெல்லிய சிரிப்பை வரவழைத்து கொண்டு, அப்படியெல்லாம் இல்லடா கார்த்திக். அப்புறம் ஏன் இவ்வளோ சோகமா நிக்கிறீங்க? செழியன் ஒரு ஆழமான பெருமூச்சை விட்டு விட்டு சொன்னான். இத்தனை வருஷமா வீட்டில் எப்போ பார்த்தாலும் அவளோட சத்தம், கலாட்டா, செல்ல சண்டை, சிரிப்புன்னு வீடே கலகலன்னு இருக்கும்டா. ஆனால் இனிமே நான் வீட்டுக்கு போனா அங்கே என்னை கேலி பண்ணவும் சண்டை போடவும் என் தங்கச்சி இருக்க மாட்டாளோன்னு நினைக்கும் போது தான் மனசுக்கு ஏதோ பண்ணுதுடா கார்த்திக். அவன் பேசிய அந்த வார்த்தைகளில் வடிந்த அண்ணன் தங்கை பாசத்தின் ஆழத்தை உணர்ந்த கார்த்திக் அவனது தோளை இறுக பற்றினான். என்ன செழியன், அவ என்ன கடலுக்கு அந்தப்புறமா போயிட்டா? பக்கத்து தெருவில் தானே இருக்கா. நாளைக்கு காலையிலேயே கிளம்பி வந்து உங்க தங்கச்சியை பார்த்துட்டு போயிடலாம்ல என்று தேற்றினான். செழியன் தலையசைத்து சிரித்தாலும் உடன்பிறப்பை பிரிந்த அந்த அண்ணன் மனதின் ஏக்கம் அவனது கண்களில் அப்பட்டமாக மின்னியது. அப்போது வீட்டு முகப்பில் நின்று தட்டுக்களில் பலகாரங்களை அடுக்கி கொண்டிருந்த கவிதாவின் பார்வை தற்செயலாக வாசல் மரத்தடியை நோக்கி சென்றது. அங்கே நின்றிருந்த செழியன் முகத்தில் வழிந்த அந்த பாசப்பிரிவின் தவிப்பை அவள் கவனித்தாள். தான் தங்கச்சி மேல இந்த மனுஷனுக்கு எவ்வளோ அழகான பாசம் என்று அவளது உள்ளுணர்வு வியந்தது. அந்த வினாடியில் செழியனும் வாசலை நோக்கி திரும்ப இருவரின் பார்வைகளும் நேருக்கு நேராக சந்தித்தன. முன்பு போல இருவரும் அவசரமாக தங்கள் பார்வைகளை விலக்கிக் கொள்ளவில்லை. அடுத்த சில நொடிகள் எந்த ஒரு சலனமும் இன்றி அந்த மாலை நேரத்து அமைதியில் ஒருவரையொருவர் ஆழமாக பார்த்து கொண்டனர். கவிதா என்று அன்பு செல்வன் பின்னால் இருந்து திடீரென குரல் கொடுக்கவே கவிதா திடுக்கிட்டு தனது சுய நினைவிற்கு வந்தாள். என்ன அன்புனா என்று கேட்க, இந்த ஜூஸ் ட்ரேய எந்த மேஜையில் வைக்கணும் என்று அவன் கேட்டதும், அதோ அந்த நடு ஹால் டேபிளில் வைங்க அண்ணா என்று படப்படப்புடன் சொல்லிவிட்டு விறுவிறுவென உள்ளே நகர்ந்தாள். அவளது அந்த திடீர் தடுமாற்றத்தையும் வாசலில் நின்றிருந்த செழியனையும் மாறி மாறி பார்த்த அன்பு தனது மீசைக்குள் குறும்பாக சிரித்து கொண்டு, இங்கே ஏதோ புதுசா ஆரம்பிக்குது போல இருக்கே என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான். மாலை மங்கி கிராமத்து இரவின் குளிர்காற்று மெல்ல வீச தொடங்கியது. வைஷ்ணவியின் அறையில் அவளை சுற்றி அமர்ந்து கொண்டு தோழிகள் ஹரிணியும் நித்யாவும் தங்கள் கலாட்டாவை தொடங்கினர். ஹரிணி கண்களை சிமிட்டி, ஏய் வைஷு என்று இழுக்க, என்னடி ஹரிணி, இப்போ எப்படி இருக்கு உன்னோட ஃபீலிங்? என்ன ஃபீலிங் கேட்குற என்று வைஷ்ணவி அப்பாவியாக கேட்டாள். என்னடி இப்படி கேட்குற? மிஸ்ஸஸ் வெற்றி செல்வன் ஆகிட்டல்ல, அந்த ஃபீலிங் தான் என்று ஹரிணி சீண்டியதும் உடனே நித்யா தன் பங்கிற்கு சிரித்து கொண்டு, அதை விடுடி ஹரிணி, இன்னைக்கு நைட்டு ரூமுக்குள்ள மாப்பிள்ளைய நேருக்கு நேர் ஃபேஸ் பண்ணுறப்போ இவளோட முக ரியாக்ஷனை பார்க்கணுமேடி என்று கிண்டல் அடித்தாள். உடனே வைஷ்ணவி தன் படுக்கையில் இருந்த தலையணையை எடுத்து நித்யாவின் மீது வீசியவள், உங்க 2 பேரையும் சும்மா விடமாட்டேண்டி என்று முறைத்தாள். ஐயோ, புது பொண்ணு கோவப்படுறாங்களே என்று இருவரும் கலகலவென சிரிக்க அந்த அறையே பெண்களின் சிரிப்பொலியால் நிறைந்தது. அதே நேரத்தில் வீட்டின் கூடத்தில் வெற்றி செல்வன் தன் மனைவியின் நண்பர்கள் பட்டாளத்திடம் வசமாக மாட்டிக்கொண்டிருந்தான். ராகுல் தன் கைகளை கட்டிக்கொண்டு, வெற்றி சார், கல்யாணம் முடிஞ்ச அடுத்த கணமே எங்களையெல்லாம் மறந்துட மாட்டீங்களே என்று வம்பிழுத்தான். வெற்றி புருவங்களை உயர்த்தி, ஏண்டா ராகுல் அப்படி சொல்ற என்றான். பின்ன என்ன சார், எப்ப பார்த்தாலும் வைஷு கூடவே சுத்திக்கிட்டு இருக்கீங்க. வைஷ்ணவி உங்க பொண்டாட்டி ஆனதும் எங்க கண்ணிலேயே காட்ட மாட்டீங்க என்றான் ராகுல். கார்த்திக்கும் அவனோடு சேர்ந்து கொண்டு, ஆமாண்டா,
நாளையிலிருந்து நம்ம வைஷுவை பார்க்கணும்னா கூட நாம வெற்றி சார்கிட்ட முன் அனுமதி வாங்கணும் போல என்று கூட்டாக சேர்ந்து கலாய்த்தான். வெற்றி செல்வன் லேசாக சிரித்துவிட்டு, டேய், எத்தனை வயசானாலும் திருந்தவே மாட்டீங்கடா என்று சலித்து கொண்டான். அப்போது அங்கே வந்த அன்பு செல்வனோ, அண்ணே, அம்மா உங்களை உடனே கூப்பிடுறாங்க. எதுக்குடா அன்பு? அதெல்லாம் எனக்கு தெரியாதுனே. ஆனா அம்மாவோட முகத்தை பார்த்தா ஏதோ பெரிய ஏற்பாடு மாதிரி தெரியுது என்று கண்ணை சிமிட்டி அவன் கூறினான். இரவு 8 மணியை தாண்டியது. வீட்டின் பெரியவர்கள் அனைவரும் இரவு உணவை முடித்துவிட்டு திண்ணையிலும் அறையிலும் ஓய்வெடுக்கச் சென்றனர். அந்த நேரத்தில் லட்சுமி மகள் கவிதாவை அழைத்தார். கவிதா, சொல்லுங்கம்மா, உன் அண்ணியை கூட்டிட்டு போய் வெற்றி ரூம்ல விட்டுட்டு வாமா என்றவர் வைஷுவின் கையில் பால் செம்பை கொடுத்துவிட்டு, சந்தோஷமா இருமா என்றார் கனிவோடு. அந்த வார்த்தையை கேட்ட அடுத்த கணமே அருகில் நின்றிருந்த ஹரிணியும் நித்யாவும் ஒருவரையொருவர் பார்த்து சிரித்தனர். ஹரிணி கைகளை நீட்டி, வாங்க மிஸ்ஸஸ் வெற்றி செல்வன் அவர்களே, உங்களுக்கான நேரம் வந்தாச்சு என்றாள். வைஷ்ணவி தன் படபடப்பை மறைத்து, எங்கடி கூப்பிடுறீங்க என்று அப்பாவியாக கேட்க, அடேங்க அப்பா, இன்னைக்கு என்ன விசேஷமான நாள்னே தெரியாத மாதிரி எவ்வளோ அப்பாவியா நடிக்கிறா பாருங்களேன் என்று நித்யா வம்பிழுக்க வைஷ்ணவியின் முகம் அடுத்த நொடியில் செக்கச்செவேலென சிவந்து போயிற்று. அடடா, இப்பவே முகம் தக்காளி பழம் மாதிரி செவந்துடுச்சே என்று கவிதாவும் சேர்ந்து சிரிக்க மூவரும் வைஷ்ணவியை அழைத்து கொண்டு மேல் மாடி அறைக்கு சென்றனர். மாடி அறையின் கதவை திறந்து உள்ளே நுழைந்த வைஷ்ணவி ஒரு நொடி திகைத்து போய் அப்படியே நின்று விட்டாள். அறை முழுவதும் மனதை மயக்கும் நாட்டி மல்லிகை பூக்களின் நறுமணம் சூழ்ந்திருந்தது. படுக்கையை சுற்றிலும் ரோஜா மற்றும் மல்லிகை பூக்களால் நேர்த்தியான மலர் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. அறையின் மூலையில் வைக்கப்பட்டிருந்த விளக்கு மெல்லிய ஒளியை பரப்பிக் கொண்டிருக்க அந்த அறையின் அமைதியும் அழகும் அந்த இரவின் உன்னதமான முக்கியத்துவத்தை அவளுக்கு உணர்த்தியது. வைஷ்ணவியின் இதய துடிப்பு எல்லையற்ற வேகத்தில் துடிக்க தொடங்க ஹரிணி அவளது காதருகே நைசாக வந்து, என்னடி வைஷு, இப்பத்தான் உண்மையிலேயே நெஞ்சுக்குள்ள உதறலும் பயமும் ஆரம்பிக்குதா என்று கிசுகிசுத்தாள். ஹரிணி ப்ளீஸ் அமைதியா இருடி என்று வைஷ்ணவி முணுமுணுக்க அறையில் இருந்தவர்கள் கலகலவென சிரித்துவிட்டு அவளை வாழ்த்தி விடை பெற்றனர். ஆனால் அந்த தனிமையில் புதிதாக தொடங்க போகும் இல்லற வாழ்க்கையை நினைத்து வைஷ்ணவியின் மனதில் ஒரு இனிய படபடப்பும் அளவற்ற வெட்கமும் கணவனின் வருகைக்கான எதிர்பார்ப்பும் ஒன்றாக கலந்து அலைமோதியது. கீழே ஹாலில் வெற்றி செல்வன் மாடிக்கு விடாமல் ராகுல், கார்த்திக், அன்பு செல்வன் மூவரும் வாசலை மறித்து வட்டமிட்டு நின்றனர். என்ன புது மாப்பிள, மேல ரூமுக்கு போறதுக்கு இவ்வளோ அவசரப்படுறீங்க போல இருக்கே என்று ராகுல் குறும்பாக கேட்டான். வெற்றி தன் கம்பீரமான சிரிப்பை அடக்கி கொண்டு அவர்களை முறைத்தான். அன்பு தன் புருவங்களை உயர்த்தி, இன்னைக்கு அண்ணனை நாங்க அவ்வளவு சுலபமா மேல போக விட மாட்டோம் என்று சவால் விட்டான். வெற்றி செல்வன் நண்பர்களின் கலாட்டாவை பார்த்து வாய்விட்டு சிரித்தாலும் அவனது ஆழமான சிந்தனை முழுவதும் மேல் மாடியில் மலர்வாசம் நிறைந்த அந்த அறையில் தனக்காக மட்டுமே காத்திருக்கும் தனது அன்பு மனைவியான வைஷ்ணவியின் நினைவுகளிலேயே முழுமையாக மூழ்கியிருந்தது.